இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேட்ரு என்ன அப்படின்னா, பொருளாசை இருக்கக்கூடாது. சண்டை போடும்போது இந்த பொருளை டார்கெட்டாக வச்சு, கனிமத்தை டார்கெட்டாக வச்சு சண்டை போடுறது கூடாது. அல்லாஹ்வுடைய வாக்கு தான் மேலோங்கணும், அதுதான் நோக்கமாக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி காசுக்கு ஆசைப்படுறவங்களாம் நரகத்துக்கு போவீங்க. இது மாதிரி வந்து ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை, ஒருத்தர் வீரத்துக்காக சண்டை போடுறாரு, அவருக்கு என்ன கிடைக்கும்? நரகம் அப்படிங்கிறார். அப்போ வந்து ஒரு ஆள் வந்து கனிமத்துக்காக சண்டை போடுறாரு, அவருக்கு என்ன கிடைக்குங்கிறார்? நரகம் அப்படிங்கிறார். அப்போ எதுக்காக சண்டை போடணுங்கிற? அல்லாஹ்வுடைய வாக்கு மேலோங்கணும்னு சண்டை போடணும், அதுக்காகத்தான் சொர்க்கம். ஏன்னா அல்லாஹ் ஜெயிக்கணும், அவனை ஆட்சி கட்டில் உட்கார வச்சு நாம் அழகு பார்க்கணும். அதுதான் வந்து ஒரு மூமினுக்கு வந்து லட்சியமாக இருக்கணும். ஏன்னா அவன் பேசுனா அவனுடைய ஆர்டர் ஃபாலோ பண்ணப்படணும், அதை அவன் உட்காந்து ரசிக்கணும். இதுதான் ஒரு மூமினுடைய குவாலிஃபிகேஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க ரசூல்லா. அதே மாதிரி புகாரில் இது பார்த்தீங்கன்னா 4235வது ஒரு ஹதீஸு. என்ன அப்படின்னா, இது ஒரு முக்கியமான ஹதீஸு. உமர்லியானும் அறிவிக்கிறாங்க என்ன அப்படின்னா, என் உயிர் மீது எவன் மீது உள்ளதோ அவன் மீது சத்தியமாக பின்னால் வரும் மக்களை ஏதுமில்லாதவர்களாக விட்டுவிடுவேன் என்ற பயம் மட்டும் இல்லை என்றால், எனது ஆட்சியில் எந்தெந்த பகுதிகள் வெற்றி கொள்ளப்பட்டதோ அதை பங்கிட்டு தந்திருப்பேன். ஹைபரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை போல் என்ன, ஆனாலும் அதை கருவூலத்தில் சேர்த்து வைப்பதால் அனைவருக்கும் தமது பங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உமர்லியான் சொன்னாங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, உமர்லியானோட காலத்தில் பின்னாடி வந்து நிறைய பூமி வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, உமர்லியானு கனிமத்தை பிரித்து கொடுக்கலாம், லேண்டு வந்து பிரித்து கொடுக்கலாம். பிரித்து கொடுக்காம என்ன பண்ணுறாங்க, கொண்டு போய் பைத்துல் மாலில் சேர்த்து அதிலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, விளை நிலங்கள்லேருந்து விளை பொருட்கள் வரும், வாடகைகள் வரும், அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் இருக்குல்ல, அதை வந்து பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ இது சொல்லிட்டு சொல்கிறாங்க, நான் ரசூல்லா செஞ்ச மாதிரியே செஞ்சுருப்பேன். அதான் ரசூல்லா என்ன பண்ணுறாங்க, நிலத்தை நிலமாக பிரித்து கொடுத்தாங்க. அதாவது 10 ஏக்கர் கிடச்சிது அப்படின்னா 100 பேர் சண்டை போட்டாங்கன்னா அதை 100 பங்காக பிரித்து நிலத்தையே கையில் ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் உமர்லியானும் அதை செய்யலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சந்தேகம் வரும், அப்போ ரசூல்லாவுடைய சுன்னத்துக்கு இவர் மாற்றமாக செய்கிறாரு, அதை இவர் சொல்லவும் செய்கிறார். இது புகாரில் 4235வது ஹதீஸாக வருது. அப்போ இங்கே தான் ரசூல்லாவுடைய அந்த ஹதீஸு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்னுடைய சுன்னத்தும் ஹுலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்தும் உங்கள் மீது கடமை. அப்போ ஹுலஃபாய் ராஷிதீன் ஒன்று செஞ்சாலும் அதுதான் நாம் பின்பற்ற முடியும். இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லாவுடைய அந்த ஆட்சி அதிகாரம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உமர்லியான்கிட்டிருந்தும் நம்ம எடுக்கணும், ரசூல்லாட்டிருந்து மட்டும் எடுக்கக்கூடாது, உமர்லியான்ட்டிருந்தும் எடுக்கணும், அபூபக்கர் ரலியல்லாஹு எடுக்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு எடுக்கணும், அலி ரலியல்லாஹு வரைக்கும் நம்ம எடுக்கணும். அப்போ அதனால தான் இவங்களுடைய இது சுன்னத்துகளையும் நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த விஷயங்களில் பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு வச்சுங்க, இது வந்து குற்றம். ஏன்னா ரசூல்லா ஹைபரில் இடத்த பிடிச்சாங்க, பங்கு போட்டு கொடுத்தாங்க. இப்படி உமர்லியான் சொல்கிறாங்க, நான் மட்டும் பங்கு போட்டு கொடுத்துருந்தேன் அப்படின்னா பின்னாடி வர்ற மக்களுக்கு கிடைக்காம போயிடும். இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ வந்து ஈரோடு வந்து அபூபக்கர் காலத்தில் வெற்றி கொள்ளப்பட்டுருச்சுன்னா அந்த காலத்துலேருந்து இங்கே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. புதுசாக வர்ற முஸ்லீம்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, பங்கே கிடைக்காம போயிடும். அப்போ உமர்லியானுடைய மைண்டை வந்து அவங்க திங்க் பண்ணுறாங்க, பின்னாடி வர்ற முஸ்லீம்கள் பெனிஃபிட் ஆகணும். ஏன்னா இடங்கள் பிரித்து பூமி ஒன்று தான், அந்த உருண்டை எல்லாத்துக்கும் கூறு போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா காலகாலத்துக்கு எவனும் போய் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போது அது வரைக்கும் ரசூல்லா இருக்கிற வரைக்கும் அந்த சுன்னத்து ஓகே, அதுக்கப்புறம் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி ரசூல்லா செஞ்சதுக்கு மாற்றமாக செய்கிறேன்னு சொல்லிகிட்டே செய்கிறாங்க. அப்போ ஹலீஃபாவுடைய சுன்னத்து நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா குலஃபாய் ராஷிதீன்களுடைய சுன்னத்து தான் நமக்கு கொண்டு தேவை வரும். இது சாதாரணமாக நம்ம எடுக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அலி ரலியல்லாஹு பையத் எடுக்கும்போது கூட வந்து அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப்னு நினைக்கிறேன், அவர் கூட சொல்லுவார், ரசூல்லா ஆட்சி செஞ்சபடி, அபூபக்கர் ஷேഖைன் ஆட்சி செஞ்சபடி, அதாவது அபூபக்கரும் உமரும் ஆட்சி செஞ்சபடி நான் செய்வேன்னு சொல்லி பையத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு கேட்பாங்க. அலி ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்க, இல்லை முடியாதுன்றாங்க. ஏன்னா எனக்கும் சுய அறிவு இருக்குது, நானும் அதில் ஆட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் வேணுங்கிறாங்க. அப்போ அந்த ரைட்ஸு தரமாட்டேன்னொன்னா உஸ்மான் ரலியல்லாஹு அந்த இதை விட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அதை செய்யாமல் இருந்தது எவ்வளோ சிறந்ததுங்கிறது பின்னாடி தெரியும். ஏன்னா சூழ்நிலை மாறும்போது புதிய முடிவுகள் நீங்கள் ஆய்வுகள் பண்ணி தான் ஒன்று மார்க்க விஷயத்தில். அப்போ குரான்லேருந்தும் ஹதீஸ்லேருந்தும் உசூல் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படியே சேம் டு சேம் வந்து நிறைய விஷயங்களில் செயல்பட முடியாது. இபாதத் விஷயத்தில் நீங்கள் செயல்படலாம், அது நீங்கள் அப்படியே சேம் டு சேம் நீங்கள் செயல்படலாம். மற்ற பாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உசூல்கள் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியுங்கிறது ஒரு முக்கியமான இது படிப்பினை.